5 புழு வெளில வந்துருக்குது. அதுலேருந்து டோட்டலாக ஃபுட்லேருந்து வர வாய்ப்பு ஃபுட்லேருந்து வராமல் வேறு எதுலேருந்துங்க வரும்? இது அதில் வேறு எதுலேருந்து வரும்? இது சொல்லுங்கள். நாங்கள் அப்படி தான் பிரித்து போட்டோம். கடைசியாக பிரித்து போட்டு பிரிச்சுலேருந்து அதுலேருந்து தான் 3 வந்துச்சு. போங்க சார், உங்ககிட்ட வாங்கினது தான் இது. சார் ஒரு நிமிஷம் இருங்க. KFC உங்ககிட்ட தான் வாங்குறது. 60 டிகிரியில் ஆயில் இருக்கும் சார். அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக புழு தான் செத்துறோன்னு சொல்கிறீங்களா? புழு இருந்த உணவுப் பொருள் KFC ஐயப்பந்தாங்கல் வந்து விற்பனை செய்ததாக வீடியோ வந்து தொலைக்காட்சியில் வந்து வீடியோ வந்ததன் காரணமாக நியமன அலுவலர் காஞ்சிபுரம் ஃபுட் சேஃப்டி நியமன அலுவலர் காஞ்சிபுரம் உத்தரவு பேரில் வந்து ஐயப்பந்தாங்கல் KFCயில் வந்து இன்றைக்கி ஆய்வு பண்ணோம். ஆய்வில் வந்து அந்த புழு சம்பந்தமாக வந்து நாங்கள் ஆய்வு பண்ணோம். அதில் வந்து தயார் செய்த உணவுப் பொருள் வந்து பார்த்தோம். அதை கட் பண்ணி பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து அவங்களோட ரா மெட்டீரியல் பார்த்தோம். அதுக்கப்புறம் அவங்களோட ஆயில் எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்றத பார்த்தோம். மற்ற உணவுப் பொருளோட தரத்தெல்லாம் பார்த்துருக்கோம். பார்த்து வேறு ஏதாவது புழு இருக்கிற மாதிரி அங்கே ஏதாவது சூழ்நிலை இருக்கான்னு பார்த்துருக்கோம். மற்றபடி அவங்களோட டெஸ்ட் ரிப்போர்ட்டு எல்லாமே செக் பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு வந்து நோட்டீஸ் வந்து கொடுத்துருக்கோம். அந்த உணவுப் பொருளை வந்து புழு வந்து விற்பனை செஞ்சதாக புகார் வந்த அடிப்படையில் அதுக்கு உண்டான சரியான விளக்கத்தை வந்து 5 நாளில் வந்து நீங்கள் சரி பண்ணிவிட்டு நியமன அலுவலருக்கு வந்து தகவல் தெரிவிக்க அவங்களுக்கு வந்து நாங்கள் அறிவுரை கொடுத்துருக்கோம். நோட்டீஸும் வழங்கியிருக்கோம். சரிப்பா, அந்த புழு வீடியோவில் பார்த்தீங்கன்னா புழு இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ அது மாதிரி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? அது வந்து 170 டிகிரி சென்டிகிரேடில் வந்து கொதிக்குது சார். ஆயில் வந்து கொதிக்குது. அதில் வந்து புழு இறந்துருக்கலாம், பட் அது உயிரோடு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு உண்டான காரணத்தை நாங்கள் அவங்ககிட்ட கேட்டிருக்கோம். உயிரோடு உள்ள புழு அந்த அவ்வளோ டெம்பரேச்சரில் வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது காரணம் நாங்கள் கேட்டிருக்கோம் என்னன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. 5 நாளில் தெரிவிக்க சொல்லியிருக்கோம். நியமன அலுவலர் காஞ்சிபுரம் வந்து அவங்க தெரிவிப்பாங்க என்னன்னு சொல்லிட்டு நோட்டீஸ் வழங்கியிருக்கோம்.